அது யாரா குசுக்சி பசப்புகள்? குசுக்சி இல்ல, பசக்சி பசப்புகள். Do you know who that is? The great scientist. அவ்வளவு ஈஸியா யாரும் அவரை பாத்திர முடியாது. 1 year நான் சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. Men may come, men may go, but I go on forever. Go on forever. Go on forever. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் களத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார். உங்கள் மனதிற்கு சென்று சேர்ந்து விட்டார். வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார். இரியா அதான் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. பங்காளி இந்தாங்க கத்தி. அந்த ஆட்டை புடிச்சு தலையில ஒரே போட்டு ரெண்டாக்கி. காந்தா தூள் பண்ணிட்டோம்ல, தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டப்பா, நல்லா மாட்டிக்கிட்டோம். பாலிக்கு பயணம் சொல்றேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இதுக்கு நடுவுல எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், ஒருக்கா சொல்லு, மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், மர்க்கா சொல்லு, மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும் நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். அங்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். ஏன் திடீர்னு சிரிப்பு நிறுத்திட்டாரு? அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான். நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். தேங்க்யூ. உங்களுக்குள்ள இருக்க எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. வெயிட் பண்றீங்க? ஈஸியா ஏசி வாங்க, டார்லிங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம AMR சிமிலி ஜுவல்லர்ஸ் தாங்க. நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இனிமே குழப்பற என்ன விக்கிறோம்னே தெரியல. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. சாரி. இந்த ட்ரவுசர் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான். எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? அப்புறம் எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். அட அறிவு கிட்ட மூதேவி. என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்ளும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். காமெடியா கேட்பாங்கல்ல,
கையில இருக்கிற 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா இருக்கும்னு. அது போல அந்த கட்சியினுடைய மேடையில் பேசக்கூடிய எல்லாருமே ஜோக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டு பொலிட்டிக்கலா தான் பேசுறேன். 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? பேசினதுல பாதி பொய். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. அவங்க கட்சியில பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வந்து நின்னாரு. அவர் உண்மையிலேயே பொதுச் செயலாளரா ரசிகர் மன்ற தலைவரான்னு டிக்ளேர் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் நெறியாளர் அபிநயா அவர்கள்ட்ட கேட்கிறேன், உங்க பகுதியில திமுகவோ அதிமுகவோ ஒரு பெரிய கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு பிரதானமா என்ன வேலை இருக்கும்? தொகுதி பிரச்சனைகளை பேசுவாங்க, என்னென்ன தீர்வுகளை கொடுக்கணும்னு பேசுவாங்க. எந்த மாவட்ட செயலாளராவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் பலூன் கேட்டு பார்த்திருக்கீங்களா? இவனுங்களை பாத்தியா? இதோ இந்தாலே சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாட்னா என்ன ஆகுறது? அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டனே, அந்த பலூனை வந்து எப்பயாவது வாங்கி கொடுனே அப்படின்னாரு. எப்படி லட்சியம்? சூப்பர். ஆயா பலூன் கும்பிடுறங்க மச்சான். பலூன் தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்னா. பலூன் வாங்க வக்கில்ல பாரதேசி பண்டார நாயங்க. பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பனே, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கன்னு, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னாரு. நல்லா மாட்டிக்கிட்டேன். அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னாரு. சரி விடு விடு விடு, என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏடா அதுக்குதான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா. என்னது? அதுக்குதான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா. நீங்க ஒரு டமாஸ்காரங்கண்ணா, உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா, இல்லன்னா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் KV தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அட நீங்க ஒண்ணு அது 5 பைசாக்கு சேராது மச்சான். கவலைப்படாத நண்பா, அதுக்கு தானே நம்ம வக்கீல் டீம் வச்சிருக்கிறோம். வழக்கறிஞரை நீ வாங்கி கொடுப்போம். இவங்க வீட்டுல தொலைஞ்சு போன பலூனை வாங்கி கொடுக்கறதுக்காக வக்கீல நீ வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? தொலைஞ்சு போன பலூனை வாங்கி கொடுக்கறதுக்காக வக்கீல நீ வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? திமுக ஆட்சி டைரக்டாவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றத பாத்துலாமா? ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதான் அவர் சொல்றாரு, பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட். அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுக்கிற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கிறேன். இங்க இவ்ளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? அதே மாதிரி நான் சீரியஸா கேக்குறேன், சீரியஸா கேக்குறேன். அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல. இங்க இவ்ளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? நம்ம பெண்கள் நிம்மதியா இருக்குமா? இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? நான் நிம்மதியா இருக்கேன்னு கேக்குறேன். அப்ப ஏதோ அந்த கட்சியில அந்த ஏதோ நடந்திருக்கு. அதனால தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சரிங்க, யாரால கேளுங்க. பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா? 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 பெண் தனியா இருக்கும்போது அல் அமீன் என்ற இளைஞர், அதாவது தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்ட அல் அமீன் அந்த பெண்ணை வந்து இரவு நேரத்துல போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதாக பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா? தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட பெண் பத்திரிகையாளரான தன்யா ராஜேந்திரன்
அந்த படத்தை விட விஜய் நடித்த சுறா படமே மேலானது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சுமார் 35,000 விஜய் ரசிகர்கள் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் மோசமாகவும் தரக்குறைவாகவும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ளார். பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா? உண்மையிலே 2014 ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனா மேடம் ஜெயலலிதா அவரை செட் பண்ணாங்க. மோதியா லேடியார் தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் 2026 முதலமைச்சராக அமருவார். அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம், உழைப்போம். மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவரே, யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர். 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர். சாம்பார் அப்ப எனக்கு இரண்டாம் உலக போர் அப்ப தெரியும். இந்த பக்கம் பிரிட்டிஷ் சண்டை போட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஹிட்லர் முசோலினி சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா அமைதியா ஒரு சக்தி இருக்கும், அது அமெரிக்கா. ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. அமைதியா கட்டமைப்பு உருவாக்கி ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி அமைதியா பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து ஜப்பான் மேல ஒரு நியூக்ளியர் வெப்பனை போடுவாங்க. யாரு 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 இவங்களா? ஆமா பாவம். அதோட வார் க்ளோஸ். பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். இன்னைக்கு உலகத்தோட நம்பர் 1 அமெரிக்கா. பிரிட்டிஷும் கிடையாது, ஜெர்மனும் கிடையாது, பிரான்சும் கிடையாது. அந்த நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுடைய தலைவர். மன்னராட்சியா இருந்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். இந்த நாட்டுல போய் மன்னராட்சின்னு பேசுறதே வந்து அரசியல்ல வந்து சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்காரு. இன்னும் அரசியல்ல வந்து விஜய் கத்துக்கணும்ன்றதுதான் இது மூலமா தெரியுது. என்ன கபி நேரத்தில் வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். நான் கேக்குறேன், நீங்க பொதுக்குழு முடிச்சு பிரஸ் பார்த்தாரா விஜய்? பொதுக்குழு முடிச்சு பிரஸ் பார்த்தாரா? முதல்ல பிரஸ் பார்க்க சொல்லுங்க சார் அவரை. வாய்ப்பில்லை ராஜா. திமுகவை விமர்சிப்பது வந்து வெளிப்படையா விமர்சிக்கிறார். ஆனா பாரதிய ஜனதாவையோ அல்லது நரேந்திர மோடியோ அவர் திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கிறாரா? மயிலிறகுகள் தான் தடவுகிறார். அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? இன்னைக்கு அந்த பொதுக்குழுல நரேந்திர மோடியை கண்டித்தோ ஒன்றிய அரசை கண்டித்தோ என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்பது நீங்களே எடுத்து போடுங்க. எங்கேயாவது கண்டனம் இருக்கா இல்ல வார்த்தைகள் இருக்கான்ற எடுத்து போடுங்க. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போடா.